சென்னை சில்க்ஸில் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% வரை தள்ளுபடி. சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி: போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்கும் விதமாக துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை தற்பொழுது வீசியுள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது காவல்துறையினர் தற்பொழுது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். போராட்டம் தீவிரமடைந்ததன் காரணமாக நாடாளுமன்றத்தின் கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தற்பொழுது துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நீட் முறைகேட்டிற்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டானது வீசப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது டெல்லியில் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அடுத்தடுத்து என்ன நிகழ இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்றத்தை நோக்கி இளைஞர்கள் பலரும் பங்கேற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த பேரணி கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. மேலும் போராட்ட காரணமாக நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் நுழைவாய்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள், வினாத்தாள்கள் கசிவு ஆகியவற்றிற்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இன்று நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தை நோக்கி சென்ற போராட்டக்காரர்கள் சன்சத் மார்க்ஸ் காவல் நிலையத்திற்கு வெளியே பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தினார்கள். காயமடைந்த சில போராட்டக்காரர்களுக்கும் அங்கே முதலுதவி என்பது அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக தொடங்கிய போராட்டக்காரர்கள் மீது பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அருகே கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றன. அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தீவிரமடைவதன் காரணமாக நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் நுழைவாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் இணைய சேவை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய டெல்லியின் சில பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு மற்றும் இணைய சேவை முடக்கம் இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கானோர் ஜந்தர் மந்தரில் திரண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக நாடாளுமன்ற சாலைக்கு அருகே போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதுடன் சிலரை கைது செய்து தடுத்தும் வைத்திருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. போராட்டம் மேலும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் புதுடெல்லியில் வாகன போக்குவரத்திற்கு விகாஸ் மார்க் மற்றும் ITO பகுதிகளில் டெல்லி காவல்துறை முடக்கி இருக்கிறது. மேலும் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அதிக அளவில் இப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் நாடாளுமன்ற வளாகத்தில் துணை ராணுவ படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய சௌராதாஸ் மற்றும் அசுதேஷ் ரங்கா ஆகியோர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை சந்திக்க உள்ள நிலையில் CJP நிறுவனர் அபிஜித் டிப்கோ தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியாக அங்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதே போல காவல்துறையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ச்சியாக வரக்கூடிய சூழ்நிலையில் கண்ணீர் புகைக்குண்டுகள் எல்லாம் வீசி அவர்களை தடுக்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது வரை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸில் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% வரை தள்ளுபடி. சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.